ஷானட் நிசாந்த வீட்டில் கண்ணீர் விட்டு வேதனையை வெளிப்படுத்திய மஹிந்த. இலங்கையில் குறிவைக்கப்படும் தேரர்கள் மற்றும் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு. கருத்து சுதந்திரத்தை முடக்கும் அரசாங்கத்தின் திட்டம், மனித உரிமைகள் அமைப்பு கடும் கண்டனம். விபத்தில் உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவின் மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சனத் நிசாந்தவின் வீட்டிற்கு சென்ற மஹிந்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அவரது மரணத்திற்கு கவலையை வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். அவர் அனைத்து நடவடிக்கைகளிலும் துணையிருந்தார். கட்சி நடவடிக்கைகள், மாகாண சபை நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்திலும் முன்னின்று செயற்பட்டார். அவரது இழப்பு எங்கள் கட்சிக்கும் நாட்டிற்கும் இனத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் தனது மாகாணத்திற்காக மட்டும் செயற்படவில்லை, முழு நாட்டிற்காகவும் சேவை செய்தார். ஒரு இடத்திற்குள் மட்டுப்பட்ட சேவையை வழங்கவில்லை. கட்சியில் ஒரு தலைமைத்துவத்தை இழப்பதென்பது இலகுவான விடயமல்ல. அவர் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் என அவர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். குருநாகல் தொடம் கஸ்லந்த உடத்தாபொல புராதன விகாரையில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விகாரை பீடாதிபதி கல்நாவே தேரரின் வரவேற்பறையில் உள்ள ஜன்னல் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. விடுதியில் வேறு இடத்தில் தேரர் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் பொதுமக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்கும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பசுபிக் பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் பொதுமக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்கும். அத்துடன் எதிர்வரும் தேர்தல்களின் போது பொதுமக்களின் சுயாதீனமான கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தையும் பாதிக்கும். தவறான அரசியல் தலைமைத்துவம் காரணமாக பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொண்ட இலங்கை போன்ற நாடுகள் இவ்வாறான சட்டமூலங்களினூடாக தொடர்ந்தும் பொருளாதார வீழ்ச்சியையே எதிர்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சனத் நிசாந்த தொடர்பில் மற்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அதிகாலை திருமண நிகழ்வொன்றிற்கு சென்று வீடு திரும்பிய போது விபத்து நிகழ்ந்து ராஜாங்க அமைச்சர் உயிரிழந்துள்ளார். சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவரின் திருமணத்திற்கு சென்று மீண்டும் திரும்பும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தகவல் அறிந்ததும் திருமணமான மணமகன் தனது முகப்புத்தக தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மாமா சனத் நிசாந்தவுக்கு என்ன நடந்தது என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்றும், எனக்காக என்னை பார்க்க வந்த பயணத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்பதனை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? ஆத்மா சாந்தி அடையட்டும் மாமா என அவர் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு நாட்டை சூறையாடியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தியிருந்தால் வட்வரியை விதித்து மக்களை நசுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் இந்த திருடர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அனைத்து வித தண்டனைகளும் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எரிவாயு, சீனி, நானோ நைட்ரஜன், நீலக்கரி மற்றும் உர ஊழல்கள் தொடர்பில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நிலையியல் கட்டளை 27(2) கீழ் அரசிடம் கேள்வி எழுப்பும் போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். 2009ஆம் ஆண்டிற்கு பின் தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய இயக்கமாக காணப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழரசு கட்சி என்பன மந்தமான பின்னடைவை சந்தித்துள்ளன என்பது நிதர்சனமான உண்மை என கிளிநொச்சி கோட்டக்கிளையின் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் ஆ. வேளமாளிகிதன் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் தமிழரசு கட்சியை பலப்படுத்தி தாயகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த விடுதலை இயக்கமாக கட்டியெழுப்புவதே புதிய தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரனின் நோக்கம் என்றும்
அவர் குறிப்பிட்டார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழரசு கட்சி இன்று 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதாக மாறியுள்ள நிலையே தலைவர் தேர்தலுக்கு உந்துதல் சக்தியாக அமைந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டமை குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் தனது எக்ஸ் தளத்திலேயே குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த பதிவில் முக்கிய பங்குதாரர்களின் முக்கிய உள்ளீட்டை இணைக்காமல் குறித்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் கருத்து சுதந்திரம், புதுமை மற்றும் தனியுரிமையை அச்சுறுத்துவதாக சிவில் சமூகம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயக விழுமியங்களை ஆபத்தில் ஆழ்த்துவதுடன் தெளிவற்ற மற்றும் அதிக கட்டுப்பாடான சட்டங்கள் முதலீடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தடுக்கலாம். இலங்கைக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை குறித்த சட்டம் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றது. வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் எந்த ஒரு சட்டமும் மக்களின் குரல்களை நசுக்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள் என இலங்கையை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புடின் தனக்கு ஈரத்தின கற்கள் பதித்த தங்க வாளை பரிசாக வழங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது இந்த விருது வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த வாள் கொழும்பு அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகள் வீட்டில் இடம்பெற்ற திருட்டு சம்பவத்தில் ஒரு தங்க குதிரை காணாமல் போனதாக செய்தி வெளியாகியிருந்தது. இது தொடர்பில் பதிலளித்த அவர், மூத்த மகளின் வீட்டில் தங்க குதிரை இருந்ததாக கூறப்படும் கதை பொய் என்றும் அந்த வீட்டில் உணவும் பானமும் மாத்திரமே திருடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கு செல்லும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அங்கு வசிக்கும் நிரந்தர குடியுரிமை இல்லாதவர்களுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கனடாவில் தங்கி கல்வி கற்க அந்த நாட்டு அரசு விசாக்களை வழங்கி வருகின்றது. இந்த சூழலில் சமீப ஆண்டுகளாக கனடாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை அதிகளவு அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக நிரந்தர குடியுரிமை இல்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வாசிக்க தெரியாத மற்றும் எழுத்தறிவு அற்றவர்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.